செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் 4 மாணவர்கள் பலியான விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுப்பது குறித்து பொதுநல வழக்கு குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், செய்தி குறித்து விவரம். வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் மாணவர்கள் படிக்கட்டில், அதாவது தனியார் பேருந்தினுடைய படிக்கட்டில் தொங்கியபடி நேற்றைக்கு பயணம் சென்றிருக்கிறார்கள். அப்போது கண்டெய்னர் லாரி ஒன்று அந்த பேருந்து மீது உரசியதில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணித்த மோனிஷ், கமலேஷ், தனுஷ், ரவிச்சந்திரன் ஆகிய 4 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தலைமை நீதிபதி அமர்வில் முறையீடு செய்தார். அப்போது நீங்களே ஏன் இதை ஒரு பொதுநல வழக்காக தாக்கல் செய்யக்கூடாது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த வழக்கறிஞர் ஜார்ஜ் வில்லியம்ஸ் தலைமை நீதிபதி என்ற முறையில் இந்த சம்பவத்தை தங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார். மேலும் பேருந்துகளில் படிக்கட்டுகளில் பயணம் செய்வதை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு உருவாக்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்தார். இதைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுப்பதற்காக பொதுநல வழக்கு குழுவுக்கு இந்த விவகாரத்தை பரிந்துரைத்து தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.